20வது மந்திரம். சயதோர்ணநாபிஹி தந்துனா உச்சரேத் யதா அக்னேஹே க்ஷுத்ரா விஸ்புலிங்காஹ வ்யுச்சரந்தி ஏவமேவ அஸ்மாதாத்மனஹ சர்வே பிராணாஹ சர்வே லோகாஹ சர்வே தேவாஹ சர்வாணி பூதானி வ்யுச்சரந்தி தஸ்ய உபனிஷத் சத்யஸ்ய சத்யமிதி பிராணா வை சத்யம் தேஷாமேஷ சத்யம். சென்ற வகுப்பில் சத்யஸ்ய சத்யம் என்ற லட்சணம் எவ்விதத்தில் அத்வைத பிரம்ம தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றது என்று பார்த்தோம். இங்கு இரண்டு சத்தியம் என்ற சொற்கள் இருப்பதனால் வெளி உலகத்திலும் இரண்டு சத்திய பதார்த்தங்கள் இருக்கின்றது என்று பொருள்படாது. காரணம், வெளியிருக்கின்ற ஒரு சத்தியம் மித்யாவாகவும் இனி ஒரு சத்தியம் பாரமார்த்திக சத்தியமாகவும் இருக்கின்றது. வெளியிருக்கின்ற மித்யாவை நாம் ஏன் சத்தியம் என்று சொல்லியாக வேண்டும் அல்லது சொல்லுகின்றோம் என்ற காரணத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அசத் என்ற சொல்லில் சத்தியம் என்பது இல்லை. காரணம், அது முழுமையாகவே கிடையாதுதான். உண்மையில் ஸ்ருதியினுடைய நோக்கில் அல்லது ஞானியினுடைய நோக்கில் உலகம் என்று அல்லது பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றால் அசத் என்று தானே கூற வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது, அஞ்ஞான அவஸ்தையில் அவைகள் சத்தியமாக இருந்த காரணத்தினால் அசத் என்ற சொல்லுக்கு பதிலாக மித்தியா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே அடிப்படையில் மித்தியா என்பதும் அசத் என்பதும் ஒன்றுதான். பிறகு ஏன் மித்தியா என்ற சொல் என்றால், அனுபவத்தில் தெரிவதனால் மித்தியா அல்லது அஞ்ஞான காலத்தில் இருப்பதனால் சத்தியமாக தெரிவதனால் மித்தியா. அந்த நோக்கில் உபதேசத்திற்காக சத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று நாம் பார்த்து முடித்தோம். இப்போ சத்தியஸ்ய சத்தியம் என்பது வியாவகாரிகமான ஜெகத்துக்கு சத்தியம், பாரமார்த்திகமான சத்தியம் பிரம்மன். அதுதான் விளக்கப்பட்டது. பிராணாகாவை சத்தியம். பிராணாகா என்றால் பிராணன் என்ற சொல் இந்த உலகத்தை குறிக்கின்றது. பிராணாகா பிரபஞ்சம், இந்த அனைத்து பிரபஞ்சம் சத்தியம் என்றும், தேஷாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஏஷக ஏஷக ஆத்மா சத்தியம், இந்த ஆத்மா சத்தியமாக இருக்கின்றது. இத்துடன் இந்த மந்திரத்தினுடைய சுருக்கமான விசாரம் முடிவடைகின்றது. அடுத்த இரண்டு பகுதி, இப்பொழுது நாம் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கின்றோம், முதல் பகுதியில் இருக்கின்றோம். அடுத்த இரண்டு பகுதி, அதாவது இரண்டாவது மூன்றாவது பகுதி இந்த சத்தியஸ்ய சத்தியம் என்பதனுடைய விளக்கம்.
இரண்டாவது அத்தியாயத்தில் 6 செக்ஷன், 6 பகுதிகள் இருக்கின்றது. அதில் முதல் பகுதியினுடைய இறுதி மந்திரமான இந்த சொல் சத்தியஸ்ய சத்தியம், இதனுடைய விளக்கம்தான் அடுத்த 2 செக்ஷன். ஆகவே 3 பகுதிகள் சேர்ந்து ஒன்றாகின்றது. 4வது பகுதியில் வேறொரு தலைப்பு, அதனுடைய விளக்கம் அடுத்த பகுதி என்று வரப்போகின்றது. இனி நாம் இந்த 20வது மந்திரத்திற்கு சங்கரர் கூறியுள்ள கருத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ சங்கரருடைய பாஷ்ய விசாரத்தை 2ஆக நாம் பிரிக்கின்றோம். ஒன்று, இந்த மந்திரத்திற்கு அவர் கொடுக்கின்ற அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அதற்கு பிறகு அவருடைய விசாரம் என்ற விதத்தில் நாம் 2 படிகளாக சங்கரருடைய பாஷ்யத்தை பார்க்க போகின்றோம். அதில் முதல் பகுதி அறிமுகம், அதாவது இந்த மந்திரத்தை அறிமுகப்படுத்துகின்றார், அந்த பாஷ்யத்தை இப்பொழுது பார்க்கின்றோம். இதை முடிச்சிட்டு பிறகு மந்திரத்தினுடைய சொற்களை எல்லாம் விளக்கியதற்கு பிறகு தனிப்பட்ட சில விசாரத்தை மேற்கொள்கின்றார். அதை நாம் பிறகு பார்க்கலாம். இப்போ சங்கரருடைய பாஷ்யத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மந்திரத்தினுடைய சொற்பொருள்களை எல்லாம் பார்த்து சுருக்கமான விளக்கத்தை பார்த்து முடித்து விட்டோம். இனி சங்கரருடைய அறிமுகத்திற்கு வருகின்றோம். பாஷ்ய விசாரம். எதற்கு அறிமுகம்? இப்பொழுது நாம் பார்த்து முடித்த 20வது மந்திரத்திற்கு அறிமுகம். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. குவ ஏஷக அபூத் என்பது முதல் கேள்வி. சுஷுப்தி காலத்தில் ஜீவன் எங்கு இருக்கின்றான், இது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலானது ஏற்கனவே விட்டது. என்ன பதில் வந்தது என்றால், சுத்தமான நிர்விசேஷமான ஆத்மாவில் இவன் இருக்கின்றான். அந்த ஆத்மாவுக்கு இங்கு பயன்படுத்தப்பட்ட சப்தம் ஆகாஷக, ஆகாஷே சேதே. இவன் தூய்மையான சுத்தமான சைத்தன்ய சொரூபத்தில் உறக்க காலத்தில் இருக்கின்றான். குவ ஏஷக புத்ன, எந்த இடத்தில் இவன் இருக்கின்றான், எப்பொழுது? தூங்கும் பொழுது. பிறகு 2வது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. குதக ஆகாத், எங்கிருந்து வருகின்றான், அதுதான் 2வது கேள்வி. சங்கரர் பதில் சொல்கின்றார், இந்த 2வது கேள்விக்கான பதில் இந்த மந்திரம், 2வது கேள்விக்கான பதில் இந்த மந்திரம் என்று அறிமுகப்படுத்துகின்றார். முதல் கேள்விக்கான பதில் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எங்கிருந்து வருகின்றான் என்ற கேள்விக்கு பதில் இதுவரை கூறாமல் இங்கு கூறப்படுகின்றது என்று அறிமுகப்படுத்துகின்றார். குதக ஆகாத், எங்கிருந்து இந்த ஜீவன் வருகின்றான், உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ளும் பொழுது அவன் எங்கிருந்து வருகின்றான். உறக்கத்தில் எங்கு இருக்கின்றான்? சுத்த சைத்தன்யத்தில் இருக்கின்றான். எங்கிருந்து வருகின்றான் என்ற கேள்விக்கான பதில் இது. இப்படி சங்கரர் அறிமுகப்படுத்தும் பொழுது அறிமுகத்திலேயே பூர்வபக்ஷி விடுகின்றான். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுதே பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், 2வது கேள்விக்கான பதில் இந்த மந்திரம் என்று சொல்வது தவறு என்று பூர்வபக்ஷி வருகின்றான். இப்போ நம்ம பூர்வபக்ஷியை பார்ப்போம், அவன் என்ன சொல்கின்றான் என்று பார்ப்போம். பூர்வபக்ஷியினுடைய கருத்துப்படி 2வது கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்கின்றான். 2வது கேள்வியே தவறு. ஆகவே நீங்கள் முதல் கேள்வி 2வது கேள்வின்னு பிரிக்கவே கூடாது, 2ஐயும் சேர்த்து ஒரே ஒரு கேள்வியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது கேள்வின்னு நீங்கள் பிரித்தது தப்பு. இந்த 2மே சேர்ந்து ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்ளுங்கள், 2 கேள்வியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். 2வது கேள்வி என்று சொல்வதே தவறு. அப்படி அங்கு இருந்திருந்தாலும் அதை 2வது கேள்வியை எடுத்துக்கக்கூடாது, முதல் கேள்வியாக தான் எடுத்துக்கொள்ளணும். முதல் கேள்வியிலேயே ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லது ஒரே கேள்வி இரண்டு விதத்தில் கேட்கப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செப்பரேட் கொஸ்டின் அல்ல அப்படின்னு சொல்கின்றார். என்ன ரெண்டு கேள்வி, அது ஞாபகம் இருந்தால் தான் இந்த பூர்வபக்ஷமே நமக்கு புரியும். எங்கு இருக்கின்றான், ஜீவன் உறக்கத்தில் எங்கு இருக்கின்றான்ங்கிறது ஒரு கேள்வி, எங்கிருந்து வருகின்றான் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. பூர்வபக்ஷி சொல்கின்றான், நீ எங்கு இருக்கின்றான் எங்கிருந்து வருகின்றான் இந்த இரண்டையும் சேர்ந்து ஒரே கேள்வியாக எடுத்துக்கொள், இரண்டு கேள்வியாக எடுத்துக்கொள்ளாதே. பூர்வபக்ஷி சும்மா சொல்ல மாட்டான், அதுக்கான ஹேது காரணத்தை கூறுவான். அவன் சொல்ற காரணம் என்னவென்றால், உறக்கத்தில் ஜீவன் எங்கு இருக்கின்றான்கிற கேள்விக்கு என்ன பதில்? சுத்த சைத்தன்யத்தில் இருக்கின்றான். எங்கிருந்து வருகின்றான்னு கேட்டால் அதற்கும் அதே பதில்தான். இப்போ நம்ம கூறுகின்றோம், உன்னுடைய தந்தை எங்கு என்ற கேள்விக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் வர்றார். எங்கிருந்து வருகின்றாருங்கிற கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரிந்து விடும். காரணம் என்ன? எங்கு இருந்தாரோ அங்கிருந்து தானே வர முடியும். இப்போ பக்கத்து கிராமத்தில் இருந்த தந்தை அவர் வீட்டுக்குள்ளே இருந்து வர முடியாது. அவர் எங்கிருந்து வந்தாருங்கிற கேள்விக்கு என்ன பதில்? எங்கு இருந்தாரோ அங்கிருந்து தானே வர முடியும். ஆகவே எங்கு இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு விட்டால் அங்கிருந்து தானே வர முடியும். சுத்த சைத்தன்யத்தில் இருக்கின்றான்னா சுத்த சைத்தன்யத்திலிருந்து தான் வர முடியும், வேற இடத்திலிருந்து வர முடியாது. ஆகவே கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு போயிருக்கின்றான் என்றால், நகரத்தில் இருக்கின்றான் என்றால் அவன் நகரத்திலிருந்து தான் வர முடியும், கிராமத்திலிருந்தோ வீட்டிலிருந்தோ வர முடியாது. அப்படி இருக்கையில் எங்கிருந்து வருகின்றான் என்றால் எங்கு இருந்தானோ அங்கிருந்து தான் வர முடியும். அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் தனி கேள்வியாக எடுத்துக் கொள்கின்றீர்கள்? இப்போ எங்கிருந்து வருகின்றான்கிறத தனியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இங்கே ரெண்டு விவஸ்தை கிடையாது, ஒரே ஒரு அர்த்தம்தான் வருகின்றது. இதுதான் பூர்வபக்ஷியினுடைய கருத்து. இந்த கருத்தை கேட்கும் பொழுது நமக்கு சரியாகத்தான் தெரிகின்றது. அதாவது எங்கிருந்து அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் அபாதானம் அப்படின்னு சொல்கிறோம். அபாதானம்னா த பிளேஸ் ஃப்ரம் வேர், எந்த இடத்திலிருந்து. அப்படி அபாதானம்ங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துட்டாலும் தனி கேள்வியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரே கேள்வியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பூர்வபக்ஷி சொல்கிறதுலேருந்து அவன் என்ன சொல்கிறான்? ஒரே கேள்வியாக ரெண்டையும் நீ எடுத்துட்டு அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பதில் சொல்லியிருந்தாலே போதும், ஏற்கனவே பதில் வந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மந்திரம் ரிப்பிட்டிஷன், புனருக்தி, இந்த மந்திரம் அவசியம் இல்லைதான். காரணம் என்ன? இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு கேள்வி ஆகிறது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாகி விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மந்திரம் தேவையில்லைதான். இல்லை, மீண்டும் உபனிஷத் சொல்கின்றது, அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். இதை தனி ஒரு மந்திரமாகவும் இதிலிருந்து புதிதான ஒரு அறிவு வருவதாகவுமெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுதான் பூர்வபக்ஷம், இதுதான் சந்தேகம். எங்கிருந்து வருகின்றான்ங்கிறது நம்ம அபாதானமாக எடுத்துக்கொள்ளாது. எந்த இடத்திலிருந்து வர்றான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. காரணம் என்ன? எங்கு இருக்கின்றான்ங்கிறதுக்கு பதில் தெரிந்து விட்டால் எங்கு இருந்து வருகின்றான்ங்கிறதுக்கும் பதில் தெரிந்து விடுகிறது. ஒருவர் நம்மிடம் வந்து கொண்டு இருக்கின்றார், அவர் எங்கிருந்து வருகிறார்ங்கிற அறிவு நமக்கு வேண்டும்னா எந்த இடத்துல இருந்தாருங்கிறது தெரிஞ்சா போதும். கடைசியாக எந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிற அறிவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அவர் அங்கிருந்து தானே வர முடியும், வேற எங்கிருந்தும் வர முடியாது. இல்லை அதற்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வந்தார்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கடைசியாக எந்த இடத்துல இருந்தாருங்கிறதான் கேள்வி. இப்போ அங்கிருந்து தானே வர முடியும், இதுதான் கேள்வி. பூர்வபக்ஷியின் நியாயமாக தான் படுகின்றது. பிறகு நாம் பதில் சொல்ல வேண்டும். கேள்வி கேட்கிறவன் சந்தேகப்படுபவனுக்கு பூர்வபக்ஷின்னு பேர் நம்ம பார்த்துருக்கோம். பதில் சொல்பவர்களுக்கு சித்தாந்தி அப்படின்னு பேர். உத்தரம் பதில் சொல்பவங்களுக்கு சித்தாந்தி.
இங்கே இடையில இனி ஒரு ஆள் இருக்கான், அதற்கு பேர் மத்தியஸ்தக அப்படின்னு இனி ஒரு ஆள். நம்ம பொதுவாக பூர்வபக்ஷி சித்தாந்தியை தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மத்தியஸ்தன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார் அப்படின்னு சொன்னால், இந்த சித்தாந்தி பதில் சொல்வதற்கு முன்னாடி குறுக்க பூந்து அவன் ஒரு பதில் சொல்லுவான். அவனுக்கு பேர் மத்தியஸ்தன் அர்த்தம். அதுவும் வரும் விசாரத்தில். இப்போ 3 ஆள், ஒன்று பூர்வபக்ஷி, இனி ஒன்று சித்தாந்தி, இனி ஒருத்தன் மத்தியஸ்தன். இந்த மத்தியஸ்தன்னா சமரசம் பண்ணுறவன் அர்த்தம் இல்லை, ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருகின்றது. அவன் ஒரு சமரசத்தை கொடுப்பான். அதாவது குரு சிஷ்யன் இடையில இனி ஒருவர். சில சமயங்கள் இப்படி நடக்கும். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்பார். அதுக்கு யார் பதில் சொல்லணும்? குரு தானே பதில் சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவார்கள். அதுதான் மத்தியஸ்தன்னு சொல்லி. ஒழுங்காக சொன்னால் பரவாயில்ல, சந்தோஷம், குரு பேசாமல் இருந்துடலாம். ஆனால் இந்த மத்தியஸ்தன் என்ன பண்ணுவான்? அவன் சித்தாந்திக்கு சாதகமாக சொல்லணும்னு நினச்சி தப்பான கருத்தை சொல்லுவான். அதுதான் மத்தியஸ்தன். இப்போ மத்தியஸ்தன்கிறது யார் அப்படின்னா, கேள்வி கேட்குறவன் ஒருத்தன், அவன் பூர்வபக்ஷி. அதுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பவன் சித்தாந்தி. இந்த மத்தியஸ்தன் என்ன செய்வான்? பூர்வபக்ஷி சொல்கிறது தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. ஆனால் சித்தாந்தி என்ன சரியான கருத்து சொல்ல போகிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. சித்தாந்திக்கு பதில் சொல்வதற்காக, அதாவது சித்தாந்தியினுடைய பக்கத்தில் சேர்ந்துட்டு பூர்வபக்ஷிக்கு ஒரு பதில் சொல்லுவான். ஆனால் அந்த பதில்லையும் ஒரு குறை இருக்கும். பிறகு என்ன பண்ணணும்? குருவானவர் சித்தாந்தி என்ன பண்ணணும்? மத்தியஸ்தனையும் நீக்கி நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்லி பிறகு பூர்வபக்ஷிக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி இப்போ மத்தியஸ்தன் இடையில வர்றான். அவன் பதில் சொல்கிறான். அவன் பதில் எப்படி? இப்போ சித்தாந்தி எதை நிலைநாட்டி ஆகணும்? 2 கேள்வியும் நிலைநாட்டி ஆகணும். நீ சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி அல்ல, அங்கே 2 கேள்வி இருக்குது. பிறகு 2வது கேள்விக்கான பதில் தான் இந்த மந்திரம்னு சொல்லி ஆகணும். பிறகு முதல் கேள்விக்கான பதிலேயே உபதேசம் பூர்த்தி அடையல, 2வது கேள்வியை தனியாக எடுத்துக்கொண்டு அதற்கு இந்த மந்திரம்னு சொல்லி இதில் புதிதான சில அறிவு நமக்கு கிடைக்கிறதுன்னு சித்தாந்தி சொல்லி ஆக வேண்டும். அந்த வேலையை மத்தியஸ்தன் செய்ய பார்க்குறான். ஆனால் அதுலேயும் ஒரு தவறு இருக்குது. அந்த தவறை சில சமயம் சித்தாந்தியை சுட்டி காட்டலாம், சில சமயம் பூர்வபக்ஷியை சுட்டி காட்டிடுவான். நீ இப்படி பதில் சொல்கிற, அதில் இந்த தப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் மத்தியஸ்தனால் பேச முடியாது, அவன் பேசாமல் இருப்பான். பிறகு சித்தாந்தி வரப்போகின்றான். அப்படி இப்போ சித்தாந்தி பேசுறதுக்கு முன்னாடி மத்தியஸ்தன் பேச போகிறான். அதை பூர்வபக்ஷியே தப்புன்னு சொல்ல போகிறான். பிறகு சித்தாந்தி பதில் சொல்ல போகிறார். இதெல்லாம் எதற்குன்னா சும்மா புத்தியை கூர்மைப்படுத்துறதுக்கு தான். நம்ம மத்தியஸ்தனை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இருந்தாலும் மத்தியஸ்தன் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா சில சமயங்களில் நம்ம மத்தியஸ்தன் வேலையை பண்ணிகிட்ருக்கோம். யாரோ யாருகிட்டையோ கேள்வி கேட்டுட்ருப்பார்கள், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதுக்கு தான் இந்த முந்திரி கொட்டைன்னு பேர். திடீர்னு முந்திட்டு ஏதாவது சொல்லுவோம். சொல்கிறதாவது ஒழுங்காக சொன்னால் பரவாயில்ல, ஏதோ நம்ம சிற்றறிவுக்கு உட்பட்டு தப்பாக சொல்லுவோம். பிறகு அவர்கள் அதுக்கு ஆர்கியூமெண்ட்டு நடந்துகிட்ருக்கு. பல சமயங்களில் இந்த 2-3 சிஷ்யர்களை சேர்ந்து குரு வச்சுட்டா இந்த ப்ராப்ளம். தனித்தனியாக சிஷியனை பார்த்து அனுப்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை. 2-3 பேர் சேர்ந்து இருக்கும்போது அவர்களுக்குள்ளே குருவை வச்சுட்டு ரகலை பண்ணிட்டு இருப்பார்கள். அந்த வேலை தான் இப்போ நடக்குது. இப்போ மத்தியஸ்தன் பதில் சொல்கின்றான். மத்தியஸ்தனும் புத்திசாலி, அவனும் ஒரு பதில் சொல்கிறான். அவன் என்ன நிலைநாட்ட விரும்புகிறான்? இது தனி கேள்விதான், இந்த கேள்விக்கு தனி பதில் இருக்குது. இந்த கேள்வி புனருக்தி அல்ல, முதல் கேள்விக்குள்ளேயே இது அடங்கவில்லை, இது தனிப்பட்ட கேள்விதான்னு நிலைநாட்டுகின்றான். அப்படி நிலைநாட்டும் போது தப்பாத்தான் நிலைநாட்டுறான். அவன் எப்படி நிலைநாட்டுவான்னு பார்ப்போம். அதாவது ஒரு மந்திரத்தில் எப்படியெல்லாம் தப்பாக சிந்திக்கலாம், எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மத்தியஸ்தனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலக்கண ரீதியாக ஒரு சிறிய கருத்து புரிஞ்சுக்கணும். இலக்கணம்னா பயம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள், சிறிய கருத்து தான். அதாவது 5வது வேற்றுமை உருபுன்னு ஒன்று இருக்குது, 5வது விபக்தி. இந்த வாக்கியத்தில் குதகன்னு ஒரு சொல் இருக்குது. குதக அப்படின்னா எங்கிருந்து, அதுதான் 5வது வேற்றுமைன்னு சொல்கிறது. இருந்து, எங்கிருந்து. குதக ஆகாத், எங்கிருந்து வருகின்றான். இப்போ வேற்றுமைன்னு சொன்னால்
இப்போ நான் அது முதல் வேற்றுமை, ராமனை இரண்டாவது வேற்றுமை, கண்ணால் மூன்றாவது வேற்றுமை. அப்போ நான் ராமனை கண்ணால் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்வது போல நான் இதனிடமிருந்து பெறுகின்றேன், அது ஐந்தாவது வேற்றுமை, இதனிடமிருந்து. அதான் குதக. இந்த குதகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அஞ்சாவது வேற்றுமை ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். ஒன்று குதக அப்படின்னா எதிலிருந்து, எதிலிருந்து அப்படிங்கிறது முதல் அர்த்தம். அதுதான் அபாதானம் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அபாதானே பஞ்சமி, எதிலிருந்து. உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ பழங்கள் விழுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். பழங்கள் விழுகின்றன அப்படிங்கிற வாக்கியம். பலானி பதந்தி, பழங்கள் விழுகின்றன. ஒரு கேள்வி கேட்குறோம், எங்கிருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நம்ம கையிலிருந்து விழுகுதா, டேபிள் மேலிருந்து விழுகுதா? அப்படி கேட்கும் பொழுது விருக்ஷாத் அப்படின்னு பதில் சொல்கிறோம். மரத்திலிருந்து அப்படின்னு பதில் சொல்கிறோம். இப்போ சமஸ்கிருத வாக்கியம் விருக்ஷாத் பலானி பதந்தி, மரத்திலிருந்து பழங்கள் விழுகின்றன. இப்போ மரத்திலிருந்து அப்படிங்கிறது குதகங்கிற கேள்விக்கான பதில். குதக பலானி பதந்தி, எங்கிருந்து பழங்கள் விழுகின்றன அப்படின்னா நம்ம விருக்ஷாத் மரத்திலிருந்து. இந்த மரத்தை தான் அபாதானம்னு சொல்கிறோம். எந்த இடத்திலிருந்து பழம் வருகின்றது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பழம் எங்கே இருக்கின்றது? குவ ஏஷக அபூத்துங்கிறது போல பழம் எங்கே இருக்கின்றதுன்னா என்ன சொல்லுவோம்? பழங்கள் மரத்தில் இருக்கின்றன. பழம் எதிலிருந்து விழுகின்றது? இப்போ முதல் வாக்கியத்தில் பழங்கள் மரத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பழங்கள் எதிலிருந்து விழுகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சிருவோம் எங்கிருந்து விழுக முடியும். அது இருக்கிறது மரத்தில், மரத்திலிருந்து விழுகின்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் பூர்வபக்ஷி சொல்கிறான் அந்த முதல் கேள்வியே போதும்னு சொல்கிறான். ஆனால் இரண்டாவது அர்த்தமும் இருக்குது பஞ்சமிக்கு. அதாவது பழங்கள் விழுகின்றன மரத்திலிருந்து தான். ஆனால் நாம் வேறொரு பதிலையும் சொல்லலாம். குதகங்கிற கேள்விக்கு இனி ஒரு பதிலையும் சொல்லலாம். அந்த பதில் வாயோகோ அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே. காற்றினால், காற்றிடமிருந்து, காற்று காரணமாக. இப்போ இரண்டாவது அர்த்தம் எதன் காரணமாக, நிமித்தே பஞ்சமி, எதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ குதகங்கிறதுக்கு எதிலிருந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, எதன் காரணமாக அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ குதக பலானி பதந்தி அப்படிங்கிறதுக்கு எதிலிருந்து பழங்கள் விழுகின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம், எதன் காரணமாக பழங்கள் விழுகின்றனன்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்போ நம்ம பதில் வாயுவின் காரணமாக, காற்றின் பொருட்டு, காற்றின் காரணமாக. காற்று பலமாக அடிக்குது, பழங்கள் எல்லாம் விழுகிறது. அப்போ நம்ம பதில் சொல்லலாம் காற்றினால் பழங்கள் விழுகின்றன. இப்போ இது நிமித்தம், காற்று நிமித்தமாக பழங்கள் விழுகின்றன. அப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கு. இப்போ குதகங்கிறதுக்கு எதிலிருந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, எதன் பொருட்டு, எதன் காரணமாக அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் இருக்கு. இப்போ மத்தியஸ்தன் என்ன சொல்றான், உபாதானத்தை எடுத்துட்டா தான் புனருக்தி வருது, ஆனால் நிமித்தத்தை எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு பதில் சொல்கின்றான். அதனால தனித்தனி அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றதுன்னு சொல்றான். உபாதானத்துக்கும் நிமித்தத்துக்கும் வேறுபாடு நமக்கு புரியணும். இப்போ நம்ம ஒரு மாணவரிடம் கேட்குறோம், நீங்கள் குதக எங்கிருந்து வகுப்புக்கு வருகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அவர் சொல்றார் வீட்டிலிருந்து வருகின்றேன். அப்போ உபாதானம், நான் வீட்டில் இருக்கேன், வீட்டில் இருந்து வர்றேன்னு ஒரு பதில். இதுக்கு இனி ஒரு காரணமும் இருக்கலாம், வீட்டின் காரணமாக வருகின்றேன் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தம் என்ன தெரியுமோ, வீட்டில் தொல்லை தாங்கல அதனால கிளாஸுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போது வீட்டிலிருந்து வருகின்றேன்னு ஒரு பதில் சொல்லலாம்.
வீட்டின் காரணமாக நான் வருகின்றேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். அப்படி இந்த மத்தியஸ்தன் என்ன சொல்றான், எங்க இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் பார்த்துட்டோம். எந்த இடத்துல இருந்து வருதுன்னு கேள்வியை எடுத்துக்காம எதன் காரணமாக ஜீவன் வருகின்றான் எடுத்துக்கொள்ளலாமே. அப்போ அவன் கர்ம நிமித்தமா வர்றானா, வேற ஏதாவது நிமித்தமாக அவன் சுஷுப்தியிலிருந்து வருகின்றானா புதிய கேள்வி ஆகின்றது. ஏன்னா அபாதானம் எடுத்துட்டா தான் பிரச்சனை. எங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்கறதுல தப்பு இருக்கு. எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிருந்து வருகிறதுங்கிற கேள்விக்கு அர்த்தம் இல்லை. அதனால அவன் என்ன சொல்றான், எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச காரணத்தினால எதன் காரணமாக வருகின்றது அப்படின்னு பொருள் எடுத்து கொள்ளலாம். மத்தியஸ்தம் பதில் சொல்கின்றான். புரிகின்றதோ? ஆழ்ந்த உறக்கத்தில் ஜீவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து வருகின்றான் அப்படிங்கிற கேள்விக்கு அர்த்தம் இல்லை. அதனால அபாதானே பஞ்சமியை விட்டுட்டு குதகங்கிறதுக்கு எதன் நிமித்தமாக வருகின்றேன்னு நீ கேள்வியை புரிஞ்சிட்டீன்னா இப்போ செப்பரேட் கொஸ்டின் ஆயிடுது. ரெண்டாவது புதிய கேள்வி ஆகி விடுகிறது. ஏன்னா முதல் கேள்வி எங்கு இருக்கின்றான், இரண்டாவது கேள்வி எதன் காரணமாக வருகின்றது. அப்போ தனித்தனி வாக்கியம். பழங்கள் எங்கே இருக்கின்றன, மரத்தில் இருக்கின்றன, எதன் காரணமாக விழுகின்றன, வாயுவின் காற்றுவின் காரணமாக விழுகின்றன. தனித்தனி கேள்வியாச்சு, தனித்தனி பதில் ஆயிடுது. அங்க காற்றுன்னு புதிய கருத்து நமக்கு கிடைக்கின்றது. மரத்திலிருந்து விழுகின்றதுங்கிறது அனாவசியம். ஏன்னா மரத்தில் இருந்தால் மரத்திலிருந்து தானே விழுகும். நிமித்தம்னு எடுத்து கொள்ளலாம். அப்போ என்ன சொல்றான், இது ரெண்டு கேள்விதான். ஏன்னா சித்தாந்தியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தனித்தனி கேள்வி, தனித்தனி மந்திரம் பதில் சொல்லுது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான், ரெண்டையும் ஒன்னா கிளப் பண்ணிக்கோ, ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு, இந்த மந்திரம் வேண்டாங்கிறான். அதுக்கு மத்தியஸ்தன் குறுக்க பூந்துட்டு என்ன சொல்றான், இது ரெண்டு தனித்தனி கேள்விதான். காரணம் என்ன, அபாதானே பஞ்சமி எடுக்காம நான் நிமித்தம் எதன் காரணமாகன்னு எடுத்து கொள்கின்றேன். அப்போ நமக்கு புதிய பதில் கிடைக்கலாம். ஜீவன் எதன் காரணமாக சுஷுப்தியிலிருந்து வருகின்றான், அவனுக்கு கர்மவினை தயாராகிவிட்டது, அதனால சுஷுப்தியிலிருந்து எழுந்து வருகின்றான்னு ஒரு பதில் சொல்லலாம். அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். எதன் காரணமாக, என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். காற்று மட்டும் காரணமா இல்லை. ஒரு பையன் தடியில் அடித்து பழத்தை விழுக்காட்டலாம். இப்போ எதன் காரணமாக பழம் விழுந்ததுன்னா அடித்ததுனால விழுந்ததுன்னு சொல்லலாம். அல்லது மரத்திலிருந்து இயற்கையாக விழுந்ததுன்னு சொல்லலாம், காற்றிலிருந்து விழுந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் மரத்திலிருந்துன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம். ஏன்னா அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. இதுதான் மத்தியஸ்தனுடைய வேலை. சித்தாந்தி என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் பேசாமல் இருந்திருந்தா நல்லது, முந்திரி கொட்டை மாதிரி பேசி ஏதோ பதில் சொல்லியிருக்கான். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பேசாமல் இருக்கோம். சித்தாந்தி பூர்வபக்ஷி பிடிச்சிக்கிறான். இப்போ பூர்வபக்ஷி மத்தியஸ்தனை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான், உன்னுடைய இன்டர்பிரட்டேஷன் தவறு, நீ நிமித்தம்னு எடுத்துக்கொண்டது தப்பு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். இப்போ மத்தியஸ்தனை கேட்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டாக தானே இருக்குது, புதிய கேள்வி போல நமக்கு தெரிகின்றது. அப்போ எதிலிருந்து வருகின்றான்னு கேள்விப்படுத்தாமல் எதன் காரணமாக வருகின்றான்னு பொருள்படுத்திக்குவோம். ஏன்னா அவன் எங்கிருந்து வருவான்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சாச்சு. ஆகவே எதன் நிமித்தமாக ஜீவன் எழுந்து வருகின்றான்ங்கிறது புதிதான கேள்வியாக இருக்கின்றதேன்னு நினைக்க தோன்றும் பொழுது இப்பொழுது பூர்வபக்ஷி மத்தியஸ்தனை தவறுன்னு சொல்கிறான். அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, நீ சொல்கிறபடி நிமித்தங்கிற பொருளை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது தான், நீ நல்லா யோசிச்சு தான் பதில் சொல்லியிருக்க. நிமித்தங்கிற பொருள் எடுத்துட்டா தனித்தனி கேள்வியாக நமக்கு கிடைச்சிரும். எதன் நிமித்தமாக ஜீவன் வந்துள்ளான்னு எடுத்துட்டா எங்கிருந்து வந்தான்கிற கேள்வியிலிருந்து வேறுபடுகிறது. ஆகவே புதிதான கருத்து நமக்கு கிடைக்கும். நீ சொல்றது சரிதான். ஆனால் இந்த இடத்துல நிமித்தங்கிற அர்த்தத்தில் கேள்வி கேட்கப்படலை. காரணம் என்னன்னா, இதற்கான பதிலை பார்த்தோம் அப்படின்னா உபாதானத்தை தான் பதிலாக சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி பதில பார்க்கும் பொழுது இந்த அர்த்தத்தில் கேள்வி கேட்கப்படவில்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றான். அதாவது இவன் என்ன சொல்றான், உன்னுடைய கேள்வி நிமித்தம்ங்கிற அர்த்தத்துல இருந்திருந்தா பதிலும் அந்த அர்த்தத்துல வந்திருக்கணும். ஆனா பதில் நீ என்ன நினைச்சிருக்கிறையோ அந்த கேள்வியினுடைய அடிப்படையில இல்லை. பதில் உபாதானம்ங்கிற அடிப்படையில தான் வந்திருக்கு, நிமித்தங்கிற அடிப்படையில பதில் வரவில்லை. ஆகவே கேள்வியும் நீ சொல்ற கேள்வி அல்ல, நீ சொல்ற விதத்தில் அல்ல. இப்ப நம்ம உதாரணத்துக்கு போனால் அதை புரிஞ்சிடும். ஒருவர் நம்ம கிட்ட கேட்கிறார், எதனால் பழம் விழுகின்ற? ஒரே வார்த்தை தான், குதக. குதக குதக அப்படிங்கிற கேள்வியிலேயே ரெண்டு இருக்கு. அதாவது எதனால், எதன் காரணமாக, அல்லது எதிலிருந்து அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்போ எதிலிருந்து பழம் விழுகின்றது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன? மரத்திலிருந்து. எதனால் பழம் விழுகிறது, எதன் காரணமாக விழுகின்றது என்ற கேள்விக்கு மரத்தை தவிர வேற ஏதாவது பதில். இப்போ நாம் ஒருவரிடம் ஒரு கேள்வியை கேட்டோம், அவர் சொல்ற பதில் மரத்திலிருந்துன்னு பதில் சொல்றார். அவர் சொன்ன பதில் மரத்திலிருந்து பழம் விழுகின்றதுன்னு பதில் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்லி ஆகணும், நம்ம கேட்ட கேள்வி எதன் நிமித்தம்னு அவர்கிட்ட கேட்கல. எதன் நிமித்தம்னு கேட்டிருந்தா அது பழுத்துடுதுன்னு சொல்லியிருக்கலாம், அது காற்றுன்னு சொல்லியிருக்கலாம், யாராவது அடித்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம கேட்ட கேள்வி இன்டென்ஷன் எதிலிருந்து, எந்த ஸ்தானத்திலிருந்துன்னு தான் கேட்டிருக்கோம். அதனால தான் அவருடைய பதிலும் மரத்திலிருந்துன்னு சொல்லியிருக்கார். இப்போ குதக பலானி பதந்திங்கிற கேள்விக்கு விருக்ஷாத்துன்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறதுலிருந்து நம்ம அபாதானம்ங்கிற அர்த்தத்தில் தான் கேட்டிருக்கோம், அந்த அர்த்தத்தில் தான் அவரும் பதில் சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு விளங்குகிறது. அதே போல 20வது மந்திரம் என்ன பதில் சொல்லுதுன்னா, பிரம்மனிடமிருந்து தான் வருகின்றான்னு சொல்லி நிமித்தம் எதுவும் சொல்லப்படவில்லை, பிரம்மங்கிற அபாதானத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நிமித்தங்கிற பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன காரணமாக ஜீவன் வந்தான்கிறத விட்டுட்டு எதிலிருந்து வந்தான்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே உன்னுடைய நிமித்தம்ங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி விடுகின்றான். இப்போ என்ன ஆயிடுது, நமக்கு வேற விதத்தில் பதில் சொல்ல முடியவில்லை, உபாதானம்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா பதில் அப்படித்தான் இருக்கு, பிரம்மனிடமிருந்து ஆத்மாவிடமிருந்து தான் வந்தான் அப்படிங்கிறதான் பதில். இப்போ இந்த நிலையில் நம்ம வருகின்றோம். நம்ம வர்றோம்னு என்ன அர்த்தம், சித்தாந்தியானவன் வருகின்றான். இடையில மத்தியஸ்தன் போயிட்டான். இது அடிக்கடி நடக்கும், மத்தியஸ்தன் ஏதாவது குழப்பி விட்டுட்டு போவான். நம்ம என்ன பண்ணணும், அது வரைக்கும் பேசாமல் இருக்கணும். மத்தியஸ்தன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. பிறகு அந்த மத்தியஸ்தனை பூர்வபக்ஷி நீக்கி விட்டான். இனி நம்ம இடையில நம்ம இறுதியில் வருகின்றோம். இடையில வந்தவன் போயாச்சு, நம்ம சரியான பதிலுக்கு வருகின்றோம். இப்போ நம்ம என்ன பதிலுக்கு வர்றோம், கேள்வி அபாதானம்தான். அதாவது அபாதானம் சொன்னாலும் சரி, உபாதானம் சொன்னாலும் சரி. உபாதானம்னா எந்த காரணத்திலிருந்து, அபாதானம்னா எந்த இடத்திலிருந்து. அந்த உபாதானத்தை குறிக்கின்ற இடம்தான், எந்த இடம் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். மத்தியஸ்தனை நம்மளும் ஏற்றுக்கொள்வதில்லை. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பதிலை பார்க்கும் பொழுது பதில் இங்கே அஜாத சத்ரு எந்த நிமித்தமாக ஜீவன் வந்தான்னு சொல்லலை, எங்கிருந்து வந்தான்னு தான் சொல்கிறார். அதாவது எந்த ஆதாரத்திலிருந்து வந்தான் அப்படின்னு தான் பதில் சொல்கின்றார். ஆகவே அபாதானம்தான் அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லிடுறோம். உடனே பூர்வபக்ஷிக்கு நம்ம மத்தியஸ்தனோட சேர்ந்து கொள்ளவில்லைங்கிறது தெரிகின்றது. பிறகு இங்கு சங்கரர் பதில் சொல்கின்றார், இங்கு நமக்கு புதிதாக சில ஞானம் கிடைக்கின்றது. முதல் கேள்வியில் சில தவறான கருத்து வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நீக்கி, தவறை நீக்கி, புதிதாக சில அறிவை இந்த மந்திரத்திலிருந்து நாம் அடைகின்றோம். என்ன தவறு என்றால், இப்போ முதல் கேள்வி எடுத்துட்டோம்னா, ஜீவன்
சுஷுப்தி காலத்தில் எங்கு இருக்கின்றான் அப்படிங்கிறதான் கேள்வி. குவ ஏஷக அபூத். இந்த கேள்வியில ஒரு தவறு வர வாய்ப்பு இருக்கின்றது. என்ன தவறு என்றால், ஜீவன் என்பவன் ஒரு அதிகரணத்தில் இருக்கின்றான். அப்போ ஆதார ஆதேய பேதம். ஆதார ஆதேய பேதம்னா தாங்கப்படுவது அப்படின்னு ஒன்று, தாங்கப்படுவதுன்னா ஒன்று, பிறகு தாங்குகின்ற ஒரு பொருள். இப்போ நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம எதை தாங்குகின்றது என்றால் இந்த ஃப்ளோர் அல்லது பெட்ஷீட் அல்லது ஒரு டேபிள் ஒரு சேர் நம்மை தாங்குகின்றது. அப்படி அமருபவன் அமரப்படும் இடம், ஆதாரம் ஆதேயம் என்ற ஒரு பேதம் நமக்கு தோன்றுகிறது. என்ன, ஜீவன் எந்த இடத்தில் சுஷுப்தி காலத்தில் இருக்கின்றான்னு சொன்னாலே, ஜீவன் என்ற ஒருவன் அவன் சுஷுப்தியில் இருக்கின்ற இடம் என்ற துவைதமானது விடுகின்றது. நம்ம என்னதான் சுத்த சைத்தன்யம்னு சொன்னாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சுத்த சைத்தன்யம்ங்கிறது ஆதாரம், அந்த இடத்தில் ஜீவன் என்ற ஒருவன் போய் தங்கறான், பிறகு அதே சுத்த சைத்தன்யத்திடத்திலிருந்து வருகின்றான்கிற துவைதம் விடுகிறது. அங்கும் இருமை விடுகிறது. இப்போ அந்த இருமையை நீக்கி ஆகணும். அதாவது ஆதாரம் ஆதேயம்ங்கிறத நீக்கி ஆகணும். அதாவது நம்ம போய் அமருகின்றோம், அமருகின்ற நாம் அமரப்படும் இடம் அப்படிங்கிற துவைதத்தை நீக்கி அத்வைதத்தை நிலைநாட்டி ஆக வேண்டும். ஆகவே இந்த மந்திரம் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்ப சங்கரருடைய பதில், அத்வைதத்தை நிலைநாட்ட இந்த மந்திரம் நமக்கு தேவைப்படுகின்றது. முதல் கேள்விக்கான பதிலை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது, ஜீவன் எங்கு இருக்கின்றான்கும் போது, அப்ப ஜீவன் ஒருத்தன், அவன் இருக்கின்ற ஸ்தானம்னு ஒன்றுன்னு இரண்டு என்ற புத்தி விடுகிறது. அதை நீக்க இந்த மந்திரம் நமக்கு தேவை. பிறகு எப்படி இந்த மந்திரம் அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றது, அதை எப்படி நீக்குகின்றது என்றால், இப்போ பிரம்மன் என்ற ஒரு தத்துவம், அந்த பிரம்மன்கிற தத்துவம், பிறகு ஆத்மான்னு ஒரு தத்துவம், அந்த இரண்டு ஒன்று தான். இப்போ ஆத்மாங்கிறது ஒன்று தான், பிரம்மன்கிறது ஒன்று தான். பிறகு எதற்கு இரண்டு வார்த்தை? ஒரு உடலுக்கு ஆதாரமாக இருந்தால் ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அகில உலகத்துக்கே ஆதாரமாக இருந்தால் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ இரண்டு சொற்கள், ஒரே ஒரு பொருளுக்கு இரண்டு சொற்கள் இருக்குன்னா ஏன் இரண்டு சொற்கள்? அது உடல் உலகம்ங்கிற அடிப்படையில். உடலுக்கு ஆதாரமாக இருந்தால் அந்த தத்துவத்தை ஆத்மான்னு சொல்கிறோம், உலகத்துக்கு ஆதாரமாக இருந்தால் அந்த தத்துவத்தை பிரம்மன்னு சொல்கிறோம். இப்போ பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறோம், இருக்கட்டுமே, பிரம்மன் வேறு இல்லை ஆத்மா வேறு இல்லை தான். ஆனால் உடல் உலகம்னு ஒன்று இருக்கே, உடலுக்கு ஆதாரம் உலகத்துக்கு ஆதாரம்னு சொல்லி உலகம்னு ஒன்று இருக்கு. அந்த உலகத்தில் ஒரு பகுதி உடல், சமஷ்டி பிரபஞ்சம்ங்கிறோம், வெஷ்டியாக இருக்கும்போது உடல்ங்கிறோம். உலகம்ங்கிறது என்ன? உடலினுடைய சேர்க்கை, எல்லா உடல்களும் சேர்ந்துட்டா உலகம் ஆகின்றது. அப்படி உலகம்னு ஒன்று இருக்கு, அதற்கு ஆதாரமாக பிரம்மன் ஒன்று இருக்கு அல்லது ஆத்மான்னு ஒன்று இருக்கே என்ற சந்தேகம் வரும் பொழுது, இந்த உலகம்னு ஒன்று இருக்கே, அதற்கு இந்த பிரம்மனே உபாதான காரணம். இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருப்பது இந்த பிரம்மன்தான். அப்ப இந்த உலகம் உடல் இந்த இரண்டுக்குமே பிரம்மனே உபாதானம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த உலகம் அல்லது உடல் காரியம் என்று புரிந்துவிட்டால், காரியம் மித்தியா, காரணம் சத்தியம். காரணம்தான் சத்தியம், காரியம் மித்தியா. எதை காரியம்னு சொல்கிறோமோ அது வெறும் நாம ரூபம், அது மித்தியாவாகி விடுகின்றது. காரணம்தான் சத்தியம். ஆகவே பிரம்மத்தை உபாதான காரணம்னு அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்த உலகத்தை நம்ம மித்தியாவாக்குறோம்.
உலகத்தை மித்தியாவாக்கிவிட்டால் இருக்கிறது யாருன்னா பிரம்மன் மட்டும்தான். ஆகவே இந்த மந்திரத்துல தான் நமக்கு அந்த நிர்விசேஷ சைத்தன்யத்தில் உறங்குகின்றான்ற இடத்துல அந்த நிர்விசேஷ சைத்தன்யம் விவர்த்த உபாதான காரணம் என்ற அறிவு கொடுக்கப்படுகிறது. அந்த நிர்விசேஷ சைத்தன்யமே உபாதானம், அபாதானமே உபாதானம்னு சொல்லப்படுகிறது. எதை நம்ம அபாதானம்னு சொல்றோமோ, எதிலிருந்துன்னு சொல்றோமோ, அதுவே உபாதானமாகவும் இருக்கின்றது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு நிர்விசேஷமான சைத்தன்யத்திடமிருந்து வந்தான்னு சொல்றோமோ, அந்த நிர்விசேஷமான சைத்தன்யம் இருந்து தான் உலகமே வந்துள்ளது, உலகமே ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து கூறப்பட்டாக வேண்டும். இதுதான் நம்ம முக்கியமான கருத்து. இந்த இடத்துல தான் மதபேதமே உருவாகின்றது. அத்வைதம் என்றும் துவைதம்ங்கிற மதபேதமே எந்த இடத்துல உருவாகுதா, இந்த இடம்தான். அந்த பிரம்மனிடமிருந்தே, பிரம்மனை உபாதானமாக கொண்டே உலகம் வருகின்றது. அந்த உபாதானமும் விவர்த்தம். என்ன, மற்ற அனைத்து மதவாதிகளும் பிரகிருதி என்ற ஒரு தத்துவத்தை உபாதானமாகவும் அணு என்ற தத்துவத்தை உபாதானமாகவும் கூறி வருகிறார்கள். சைத்தன்யத்தை உபாதானமாக கூறுவது யாரும் கிடையாது, அத்வைதிகளை தவிர. அப்படி கூறிவிட்டால் இந்த பிரபஞ்சம் மித்தியாவாயிரும். அவங்க இந்த பிரபஞ்சத்தை மித்தியான்னு விடுறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் ஏதோ ஒரு சத்தியமான ஆதாரத்தை உபாதானமாக சொல்கிறார்கள். நம்ம இங்கே என்ன சொல்கின்றோம், அந்த பிரம்மனே உபாதான காரணம். அப்படி எவைகளெல்லாம் வந்துள்ளதோ, பிரம்மனே எவைகளுக்கு ஆதாரம்னு சொல்கிறோமோ, எவைகளையெல்லாம் பிரம்மன் தாங்கிக் கொண்டிருக்கின்றதாக நாம் கூறுகின்றோமோ, அதுவும் பிரம்மனிடமிருந்து வந்ததுதான். பிரம்மன் தான் அதற்கு உபாதான காரணம். ஆகவே அவைகளெல்லாம் வெறும் நாமரூபம், அந்த நாமரூபம் மித்தியா என்று அத்வைதம் பிரம்ம, பிரம்ம அத்விதீயம் என்று நிலைநாட்ட இந்த மந்திரம் தேவை. தனி கேள்வியாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து இந்த கருத்தை நாம் அடைகின்றோம் என்று பதில் சொல்கின்றார் சங்கரர். அதாவது பானையை தூக்குறது கஷ்டம், நாம ரூபத்தை தூக்குறது கஷ்டமோ? நாம ரூபத்துக்கு வெயிட் இருக்குமா? வெயிட் எதுக்கு தெரியுமோ? பானைக்கு தான் வெயிட் இருக்கு. அதாவது நம்ம பானையை தூக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் சொல்கிறார் நீ வேணா பானையை கீழே வச்சுட்டு நாம ரூபத்தை மட்டும் தூக்கிட்டுருன்னு சொன்னால் நம்ம தூக்க முடியுமா? அல்லது நாம ரூபத்துக்கு எவ்வளவு வெயிட்டு, பானைக்கு எவ்வளவு வெயிட்டுன்னு சொன்னால் வெயிட் எல்லாம் எதற்கு போகுது? எல்லாம் பானைக்கு தான் போகுது. அப்போ பொருள் உபாதானம், நாம ரூபங்கிறது தூக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது வெறும் மித்தியா. அப்படி தூக்குனா மென்டல், மனசுக்குள்ளே தூக்கிட்டு இருப்போம். எனக்கு அந்த மாடல் வேணும்னு ரகலை பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்குவோமே, அது இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ப்ராப்ளம் நாம ரூபத்தை புத்தியில் தூக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எனக்கு அந்த டிசைன் வேணும், ஒரே குவாலிட்டி ட்ரெஸ், ஒரே விலை, ஆனால் டிசைனில் ரகலை பண்ணிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா நாம ரூபத்தில் தான் புத்தி இருக்குது. இப்போ புத்தி தான் நாம ரூபத்தை தூக்குதே தவிர உடல் தூக்காது. காரணம் நாம ரூபம் மித்தியா. இப்போ இந்த கருத்தை கூற இந்த மந்திரம் நமக்கு தேவை. ஏன் தேவை என்றால், பிரம்மன் தாங்கும் பொருள் எதையோ தாங்கிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி அல்ல. இப்போ ஜீவன் ஒருத்தன் அவன் போய் பிரம்மங்கிட்ட ஒடுங்கி இருக்கின்றான் அப்படியும் கிடையாது. இருக்கிறது பிரம்மன்தான், மீதி எல்லாம் பிரம்மனை உபாதானமாக கொண்டது, காரியம் மித்தியா என்று பிரம்மத்தினுடைய அத்வைத தன்மையை நிலைநாட்ட இந்த மந்திரம். நம்ம ஏற்கனவே அறிமுகத்தில் பார்த்தோம். முதல் கேள்விக்கான பதிலில் ஆத்மாவினுடைய சுத்தத்துவமும், இரண்டாவது கேள்விக்கான பதிலில் அத்விதீயத்துவமும் நிலைநாட்டப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து. அதைத்தான் சங்கரர் இங்கு கூறி இந்த மந்திரம் தேவைன்னு முதல்ல நிலைநாட்டுறார். இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு என்ன புதிதான கருத்து வருதுன்னா, ஜெகத் மித்யா,
பிரம்ம அத்வைதம். வெறும் சத்தியம்னு சொன்னாவே ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அத்வைதம்னு வந்துடும். இருந்தாலும் தெளிவாக சொல்லியாக வேண்டும். அந்த கருத்து இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த அறிமுகத்துடன் சங்கரர் இந்த மந்திரத்தினுடைய விளக்கத்திற்கு வந்துள்ளார். நம்ம விளக்கத்தை பார்த்துட்டு தான் எதற்கு போனோம்? சங்கரருடைய அறிமுகத்துக்கு போனோம். விளக்கத்தை நம்ம பார்த்து விட்டோம். இதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்து விட்டோம். 5 கருத்து அமைந்துள்ளதுன்னு பார்த்து ஒவ்வொன்றுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இத்துடன் சங்கரருடைய அறிமுகம் முடிவடைகிறது. மந்திரத்தினுடைய விளக்கமும் முடிவடைகின்றது. இனி அடுத்தது இந்த மந்திரத்தை மையமாக வச்சு சங்கரர் விளக்கம் எழுதி உள்ளார். அந்த விளக்கத்திற்கு இப்பொழுது செல்கின்றோம். இப்போ நம்ம போகிறது மீண்டும் சங்கர பாஷ்யம். எதற்கு? இதே மந்திரத்திற்கான விளக்கம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது சங்கர பாஷ்யம், இந்த மந்திரத்திற்கான இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா பூர்வபக்ஷி இந்த மந்திரமே வேண்டான்னு சொல்கிறான். 2 கேள்வி வேண்டாம், 1 கேள்வியாக வச்சுக்கோன்னு சொல்கிறான். இல்லை 2 கேள்வி தான் வேணும்னு சொல்கிறோம். மத்தியஸ்தம் இடையில கொஞ்சம் குழப்பிட்டு போனான். பிறகு சங்கரர் சொல்கிறாரு இது அபாதானந்தான் என்று சொல்லி, ஆனாலும் இதிலிருந்து நமக்கு ஒரு புதிய அறிவு கிடைக்கின்றது, அதற்காக இந்த மந்திரம் வேண்டும் என்று சொல்லி, பிறகு நம்ம பார்த்த விளக்கத்தை சங்கரரும் செய்து ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை எல்லாம் சொல்லி விளக்கி முடித்து விட்டு பிறகு விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். இங்கேயும் ஒரு பெரிய விசாரத்தை மேற்கொள்கின்றார். அப்படி நான் விசாரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே விளக்கத்தை கொடுத்துட்டு, அறிமுகப்படுத்தி விளக்கம் கொடுத்து விட்டு, நான் இந்த இடத்துல சில விசாரத்தை மேற்கொள்ள போகின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சில சமயம் பணிவாக சொல்லுவார், யதாமதி, என்னுடைய புத்திக்கு எட்டினபடி நான் இதில் சில விசாரத்தை பண்ணுறேன்னு சொன்ன உடனே விசாரத்தை பண்ண விடாமல் பூர்வபக்ஷி வர்றான். நீங்கள் எதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷி வர்றான். அப்போ என்ன பண்ணணும்? அவங்கிட்ட இல்லைப்பா நான் விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். பூர்வபக்ஷி சொல்கிறான், எதுக்கு விசாரம் பண்ணணும்? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? விசாரம் ஏன் பண்ணணும் அப்படின்னு விசாரம் பண்ண போகிறோம். என்ன விசாரங்கிறதுக்கு முன்னாடி விசாரம் ஏன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரம் முதல்ல நடக்குது. பூர்வபக்ஷி சொல்கிறான், விசாரம் 2 இடத்துல தான் பண்ணணும். அந்த 2மே இங்கே இல்லையே, நீங்கள் ஏன் விசாரம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். முதல் இடம் சந்திக்தம். எங்கு சந்தேகம் இருக்கோ அங்கே தான் விசாரம் பண்ணணும். சந்தேகம் இல்லாத இடத்துல எதுக்கு போய் விசாரம் பண்ணிகிட்டு இருக்கணும்? இப்போ என் முன்னாடி ஒருத்தர் கல் மாதிரி நிற்கிறார். நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நான் விசாரம் ஆரம்பித்தேன்னு வச்சுக்குவோமே, என்ன ஆகும்னா அவர் நம்ம வேறு இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுவார். கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறவரை போய் விசாரம் பண்ண வேண்டியது இல்லையே. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு விசாரம் பண்ணல, அது தெரியல. ஆனால் இருக்கீங்களா நிற்கிறீங்களான்னு விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், எங்கே சந்தேகம் இருக்கோ அங்கே தான் விசாரம் பண்ணணும். அது முதல் நிபந்தனை. சந்திக்தம். சந்திக்தம்னா சந்தேகப்படுற இடத்துல தான் விசாரத்தின் தேவை இருக்கிறது. இரண்டாவது சப்பிரயோஜனம். பிரயோஜனம் இருக்கிற இடத்துல தான் விசாரம் பண்ணணும். சந்தேகம் இருக்குங்கிறதுக்காக விசாரம் பண்ணிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? அதுக்கு சாஸ்திரத்தில் சொல்கிறது காக்க தந்த பரீட்சா நியாயம்னு சொல்கிறது. காக்கைக்கு பல்லு இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ணுறேன்னா சரி, உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி பிரயோஜனம் இல்லாத விசாரத்துக்கு காக்க தந்த பரீட்சான்னு சொல்லுவோம். அதை கேட்ட உடனே நீ நாளைக்கு காக்காய் பாருங்கள் சந்தேகம் வந்துடும். அதுக்கு பல்லு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும். அது ஒரு பெரிய விசாரம். அந்த விசாரத்தினால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி, அது இருக்குன்னு முடிவு பண்ணுறோம். அதனால் நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து நமக்குள்ளே என்ன மாற்றம் வரப்போகுது, இல்லைன்னு விசாரம் பண்ணி முடிவு பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன மாற்றத்தை பண்ண போகிறோம்? அதே காக்கைக்கு வைக்கிற சாதத்தை வைக்கத்தான் போகிறோம். அதனால் விசாரம் சந்தேகம் இருக்கிற இடத்துல பண்ணணும்னா எத்தனையோ சந்தேகம் இருந்துகிட்ருக்கு. அந்த சந்தேகம் இருந்தாலும் மட்டும் போதாது, சப்பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், இந்த மந்திரம் எனக்கு தெளிவாக இருக்கே, இங்கே என்ன சந்தேகம் இருக்குது? சந்தேகமே இல்லாத பொழுது நீங்கள் எதுக்கு விசாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சங்கரர் நான் விசாரம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே சந்தேகம் இல்லையே, நீங்கள் எதுக்கு விசாரம் பண்ணணும்னு சொன்ன உடனே சங்கரர் சந்தேகத்தை கிளப்புறார். இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறார்.
இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சாச்சு, இருந்தாலும் இப்போ சந்தேகம் இருக்குது அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுறார் சங்கரர், இந்த மந்திரத்தில் என்ன சந்தேகம் இருக்குங்கிறத காட்டுறார். எனக்கு சந்தேகமே தெரியலையேன்னா ரெண்டு காரணத்தில் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், என்னென்னா நல்லா புரிஞ்சிட்டா சந்தேகம் இல்லை, அல்லது புரியாமையே போயிட்டாலும் சந்தேகம் வர. கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன சந்தேகம் கேளுங்கன்னா, ஏதாவது புரிஞ்சிருந்தா தானே சந்தேகம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம், அல்லது நன்கு புரிந்து விட்டது ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், இந்த மந்திரத்தில் ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இடம் இருக்குது அப்படின்னு நிலைநாட்டுறார். எதுக்கு சந்தேகம் இருக்குன்னு நிலைநாட்டுறார்? பூர்வபக்ஷி முன்னாடி நிற்கிறான், எனக்கு தான் சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லாத போய் எதுக்கு நீங்கள் விசாரம் பண்ணுறீங்கன்னு. இப்போ சந்தேகத்தை சொன்னோன்னே பூர்வபக்ஷி சரி விசாரத்தை ஆரம்பிங்கன்னு லைசன்ஸ் கொடுத்துருவான், சரி விசாரம் பண்ணுங்கன்னு பேசாமல் விட்டுருவான். அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி வருவான், அதுதான் விசாரமே. விசாரத்தில் பூர்வபக்ஷி சித்தாந்தம் போக போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு பூர்வபக்ஷி முன்னாடி நின்று நீங்கள் எதுக்கு விசாரம் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி, அதற்கான பதில். இப்போ நம்ம சந்தேகத்தை பார்க்க போகிறோம். எங்கே சந்தேகம்? முதல்ல எந்த மந்திரம்ங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த 20வது மந்திரத்தில் தான் சந்தேகம். இங்கே சந்தேகம் என்னன்னா, தஸ்ய உபனிஷத்து சத்தியஸ்ய சத்தியம் அப்படிங்கிற வாக்கியத்தில் தஸ்யன்னு ஒரு வார்த்தை வந்துடுது, அதனால தான் சந்தேகம். இந்த ப்ரோனவுன் வந்தாவே சந்தேகம் வந்துடும். தஸ்ய உபனிஷத்து, தஸ்யனா அவனுடைய, அதனுடைய அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அல்லது அவனுடைய. அவனுடையன்னா உடனே சந்தேகம் வந்துருமில்ல, எவனுடையன்னு, அதுதான் இங்கே சந்தேகம். தஸ்ய உபனிஷத்து, இங்கே உபனிஷத்துன்னு என்ன? சீக்ரெட் நேம், ரகசியமான பெயர், லக்ஷணம். அவனுடைய ரகசியமான பெயர், அவனுடைய லக்ஷணம். இந்த அவனுடையங்கிறதுக்கு எவனுடைய வேணாலும் சொல்லலாமே. இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று ஜீவசிய, இனி ஒன்று பிரம்மணக. ஜீவனுடைய ரகசியமான பெயரா அல்லது பிரம்மத்தினுடைய ரகசியமான பெயரா, இதுதான் சந்தேகம். அப்போ தஸ்ய கஸ்ய லக்ஷணம், தஸ்ய லக்ஷணம், தஸ்ய உபனிஷத்துனா தஸ்ய லக்ஷணம், தஸ்ய நாம அவருடைய அல்லது அவனுடைய லக்ஷணம். இது யாருடைய லக்ஷணம்? ஜீவனுடைய லக்ஷணமா அல்லது பிரம்மனுடைய லக்ஷணமா அப்படிங்கிறத நமக்கு இங்கே சந்தேகம். ஏன்னா அங்கே ப்ரோனவுன் வந்துடுது, தஸ்ய அப்படின்னு வந்துடுது. பிறகு எங்கெல்லாம் அவன்னு வருதோ அங்கெல்லாம் சந்தேகம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்தார், கிருஷ்ணன் எனக்கு கொடுத்தார், கிருஷ்ணன் இவ்விதம் சொன்னார்னு சொல்கிற இடத்துல அவர் இவ்விதம் சொன்னார்னா நான் பேச ஆரம்பித்ததே கிருஷ்ணனை பற்றி, அவரை பற்றியே ரெண்டு விஷயம் பேசிட்டு மூன்றாவது அவர்னு சொன்னால் சந்தேகம் வராது. ஏன்னா நான் கிருஷ்ணனை பற்றி தானே பேசியிருக்கேன், வேற ஆளே வரலையே. சப்போஸ் நான் திடீர்னு கோவிந்தனை பற்றியும் பேசிட்டேன், அவர்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் கிருஷ்ணன்கிற ஒருத்தரையும் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, கோவிந்தன்னு ஒருத்தரை பற்றி பேசிட்டீங்க, திடீர்னு அவர்னு சொல்கிறீங்களா, அது யார்? அப்படி இங்கே தஸ்யங்கிறதுக்கு முன்னாடி பிரம்மனும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. ஏன்னா ஜீவனை பற்றியும் விசாரம் இருக்குது, பிரம்மத்தை பற்றியும் விசாரம் இருக்குது. உடனே சந்தேகம் வந்தாச்சு, இந்த தஸ்யக்கு முன்னாடி ஜீவனும் இருக்கான் பிரம்மனும் இருக்கான், இது யாரை பற்றி? அப்போ இது யாருடைய லட்சணம்? ஏன்னா பிரம்மன் அகில பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணம், ஜீவன் சரீரத்திற்கு உபாதான காரணம். ரெண்டை பற்றியும் பேசியிருக்கோம். ஆகவே தஸ்ய உபனிஷத் சத்தியஸ்ய சத்தியம்ங்கிறது ஜீவனுக்குரிய லட்சணமா பிரம்மனுக்குரிய லட்சணமா? சந்தேகம் வந்தாச்சு. இனி உடனே பூர்வபக்ஷி சரி என்ன பிரயோஜனம் அதையும் சொல்லுங்கிறான். சந்தேகத்தை மட்டும் சொன்னால் போதாது, இதனால என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்கிறான். உடனே சங்கரர் சரி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அதையும் சொல்கிறார். அதை சொன்னா தான் இந்த பூர்வபக்ஷி போவான்னு என்ன அர்த்தம், நம்ம விசாரம் பண்ணுறதுக்கு விடுவான். அப்போ சந்தேகம் வந்தாச்சு, தஸ்யங்கிறது கஸ்ய, அதனுடைய ரகசிய பெயர் யாருடைய என்ற சந்தேகம் நமக்கு வருது.
ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேர்த்தையும் நம்ம பேசிட்டோம், ஜீவனை பற்றி விசாரம் பண்ணிட்டோம், பிரம்மத்தையும் விசாரம் பண்ணியிருக்கோம். அப்போ யாருடைய லட்சணம் எது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. பிறகு சங்கரர் பிரயோஜனத்தை சொல்றார். இதில் என்ன பிரயோஜனம்னா, தஸ்யங்கிறது ஜீவனாக இருந்தால், தஸ்ய உபனிஷத்துங்கிறது ஜீவனுடைய லட்சணம், அதாவது சம்சாரியுடைய லட்சணமாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும், அந்த சம்சாரியத்தான் தெரிஞ்சுக்கணும், அந்த சம்சாரிய பற்றிய ஞானத்தை தான் அடையணும். காரணம் என்ன, சத்தியசிய சத்தியம்ங்கிறது சம்சாரியினுடைய லட்சணம்னா அந்த சம்சாரிக்கு இதை பொருத்தி அந்த சம்சாரியத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலை. சப்போஸ் தஸ்யங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறதா இருந்தால், அசம்சாரியாக இருந்தால், இங்கே தஸ்யங்கிறது சம்சாரியா அசம்சாரியான்னு பிரிச்சார் சங்கரர். சம்சாரியினுடைய லட்சணமாக இருந்தால் அந்த சம்சாரியத்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அசம்சாரியை பற்றி பேச்சு கிடையாது. இது அசம்சாரியான பிரம்மத்தை குறித்தால் அந்த அசம்சாரியான பிரம்மத்தை பற்றிய லட்சணத்தை தான் ஞானத்தை தான் அடைஞ்சாகணும். ஆகவே சம்சாரியை குறித்தா சம்சாரி தான் நம்முடைய லட்சியம், அடைய வேண்டிய லட்சியம். அசம்சாரியாக இருந்தால் அசம்சாரியை பற்றி புரிஞ்சுக்கிறதா நம்முடைய அடைய வேண்டிய லட்சணம். பிறகு இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ஜீவன் சம்சாரி, பிரம்மன் அசம்சாரின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜீவன் சம்சாரி, அசம்சாரியாக இருக்கிறது பிரம்மன். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இங்கே எனக்கு பெரிய சந்தேகம் மறுபடியும் வந்துடுது. இந்த ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியமாக இருந்தால், ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியமாக ஆகிவிட்டால், சம்சாரியும் அசம்சாரியும் ஒன்றாக ஆக்கிவிட்டால், அப்போ சம்சாரியும் அசம்சாரி ஒன்றாயிடுதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் சம்சாரி ஆயிடுவோம். அப்போ எல்லாமே சம்சாரி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த சம்சாரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு கால் சம்சாரி வேறு அசம்சாரி வேறு, ஜீவனும் பிரம்மனும் வேறுன்னு சொன்னால் மகா வாக்கியம் தப்பாயிரும். இப்போ மகா வாக்கியம் தப்பாகும் எப்பொழுதுன்னா சம்சாரியையும் அசம்சாரியும் ஐக்கியப்படுத்தினோம். மகா வாக்கியம் தப்பு. காரணம் என்ன, 2 வேறு, அதை எப்படி நீங்கள் ஐக்கியப்படுத்த முடியும்னு பிரச்சனை வந்துடும். ஒன்றுன்னு சொன்னால் புருஷார்த்தமே இல்லாமல் போயிடும், சாஸ்திரம் பயனற்றதாகி விடும். ஆகவே இங்கே பல சந்தேகம் வந்தாச்சுன்னு, சந்தேகம் எங்கே இருக்குன்னு கேட்ட பூர்வபக்ஷிக்கு இப்போ சந்தேகம் வந்தாச்சு. அதனால் என்ன பண்ணுறா, சரி நீங்கள் விசாரம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்கிறான். பிரயோஜனம் இருக்குது, ஏன்னா யாரை தெரிஞ்சுக்கணுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். தெரிஞ்சிட்டா தான் பலன் இருக்குது. ஆகவே பிரயோஜனம் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னு பூர்வபக்ஷி சொன்னவுடன் விசாரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. விசாரம் ஆரம்பிக்கும் போது பூர்வபக்ஷி வந்துடுவான். அந்த பூர்வபக்ஷி வேற, அவன் என்ன பூர்வபக்ஷம், அவன் எப்படி அவனுடைய கருத்தை கூறுகின்றான், அதை எப்படி சங்கரர் நீக்குகின்றார் என்ற விஷயத்தை அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.